அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய
தப்பி சென்று இத்தாலியில் தலை ஒதுங்குகிறார். ஏன் ஜெர்மனிக்கு போல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. இங்க இருக்கிற காவலில் இருந்த சிறுவனை காணும். ஆங்கிலேயர்களுக்கு கிளி கொள்ளவில்லை. என்ன செய்வது, எங்கே தேடுவது? சுத்தி முத்தி தேடுறாங்க, எங்குமே கிடைக்கவே இல்லை. அப்ப உளவாளிகளாக ஜெர்மனியர்களுக்கு சென்றிருக்க கூடுமோ? ஜெர்மனிக்கு உள்ள கூட போக முடியாது, இங்கிலாந்து. அப்ப என்ன செய்வது? எங்கே இருந்தவரை கண்டுபிடிப்பது தெரியல. ஆனா இவன் நேர இத்தாலிக்கு போய் இறங்குறார். இத்தாலிக்கு போய் இறங்கிய உடனே வால்டர் அவர்கள் இவருக்கு சொன்னது, இங்க இருக்கிற மொழிகள் அத்துணையும் உங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இத்தாலியில் இருந்து அவர் அங்கே இருந்த மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டதோடு மட்டும் இருக்கவில்லை, அங்கே இருக்கிற மாணவர்கள், உடன் இருக்கிற மக்கள் அனைவரையும் கூட்டி வைத்து தினமும் சொற்பொழிவு நிகழ்த்துகிறார். இந்தியாவில் உள்ள மக்களுடைய நிலை, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பற்றி சொன்ன வதந்திகள், இவை அனைத்தையும் அங்கே எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்க்க பார்க்க ஐயோ இந்தியா, ஐயோ இந்தியா என்று இத்தாலியில் இந்தியர்களுக்கான அனுதாப கூட்டம் கூடுகிறது. மிகப்பெரிய கூட்டமாக அங்கே கூடுகிறது. இப்பொழுது வால்டர் அவர்கள் இவரிடம் சொல்கிறார், உன்னுடைய படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்து, படிக்க வேண்டும். உடனடியாக இத்தாலியிலிருந்து சுவிட்சர்லாந்து கூட்டிட்டு போறார். சுவிட்சர்லாந்தில் போன எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறார். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்த கையோடு அங்க சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய சொற்பொழிவு. இதுவும் சரி, சுவிட்சர்லாந்திலிருந்து ஆட்களை திரட்டி விட்டாகிவிட்டது. இனியும் வால்டர் சொல்றார், வா இனியும் உன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்து. மீண்டும் பொருளாதாரத்தை படிக்க வேண்டும். நாட்டை சரியான திசைக்கு நீ திருப்ப வேண்டும் என்றால் நீ படிக்க வேண்டிய பாடம் பொருளாதாரம். வான்னு கூட்டிட்டு போறார். பெர்லின் பல்கலைக்கழகம், ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் தலைநகராகிய பெர்லினுடைய பல்கலைக்கழகத்தில் அவரை படிக்க வைக்கிறார். பொருளாதாரத்தில் உயர்பதை, அதாவது பிஜி டிகிரி அவர் வாங்குகிறார். முதுகலை பட்டத்தை அவர் பெறுகிறார். அதற்கு பிறகு அங்கேயே அவர் தன்னுடைய நிலையினை உயர்த்துவதற்காக பெர்லினிலேயே டாக்டர் பட்டமும் அவர் பெறுகிறார். இன்ஜினியரிங் பொறியியல் துறையில் டாக்டர் பட்டத்தை அவர் வாங்குகிறார். இந்த சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது அவர் தனக்கான அந்த ஜெர்மனியினுடைய மன்னராகிய கைசருடன் உரையாடுகிறார். கைசர் கிட்ட போய் அவர் பேசுறார், இந்தியாவை அமைதியான முறையில் வெற்றி கொள்ள முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆயுதம் ஏந்தி மட்டும்தான் இந்தியாவை வெற்றி கொள்ள முடியும் என்று தோன்றுகிறது. உடனே கைசருக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லது, அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் ராணுவத்தில் சேர வேண்டும். ராணுவத்தில் சேர்ந்தால் மட்டுமே இந்தியாவை எதிர்த்து நீ போரிட முடியும் அப்படின்னு சொல்றார். இவர் உடனடியாக ஜெர்மனி ராணுவத்தில் சேரார். ஜெர்மனுடைய ராணுவத்தில் சேர்ந்து தரைப்படை, கப்பல் படை, வான்வழியில அந்த எல்லாத்துமே விமானப்படையில் இருந்து அத்தனையிலும் அத்துப்படியாக கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்டு முடித்த பிறகு ஒரு நிகழ்வு நடக்கிறது. முதல் உலக போர் நிகழ்கிற ஆண்டு 1914ஆம் ஆண்டு. கைசரிடம் சென்று செண்பகராமன் ஒரு விளக்கத்தை சொல்கிறார். ஆங்கிலேயர்களுடைய இடத்தை தகர்த்தால் அவர்களுக்கு பயம் வரும். இதை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட அடுத்த நிமிஷம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், SMS எம்டன், அந்த ஹிட்லருடைய நாசக்காரி கப்பல் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்முடைய சென்னையை தாக்குகிறது. அது 33,600 டன் எடையுடைய ஒரு கப்பல். அதுல 10 சென்டிமீட்டர் வரைக்கும் 10 பீரங்கிகள் வைத்தது. ஜெர்மனியை எப்படி பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கு எதிராக போர் புரிகிற பொழுது அந்த இங்கிலாந்துல அந்த கப்பல்களை எல்லாம் ஜெர்மனி கப்பலை தயாரிக்கிறது. அந்த கப்பலை தயாரிப்பதற்கு செண்பகராமன் துணை செய்கிறார். அத்துணையிலும் பீரங்கிகளை உள்ளே வைத்து தயார் செய்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சென்னையை தாக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய விஷயத்தையும் அதை வழிநடத்தி சென்றதும் ஜெயகின் செண்பகராமன் அவர்கள் தான். செல்கிறார். எந்த ஆண்டு இது நடக்கிறது என்று பாருங்கள். 1914ஆம் ஆண்டு அங்கே செவ்வாய்க்கிழமை மே 22ஆம் நாள் நம்முடைய சென்னையை அந்த எம்டன் கப்பல் தாக்குகிறது. சென்னையை எங்கெங்கே தாக்குச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஜெயகின் செண்பகராமன் நமக்கு தெரியாம இருக்கலாம். எம்டன் கப்பல் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து தாக்கியது. அங்கே அவர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே ஒரு குண்டு மழை பொழிகிறார். அந்த குண்டுல ஒரு குண்டு மட்டும் செயலிழந்துருச்சு. அந்த குண்டு இன்றும் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எம்டனால் இங்கே வந்த தாக்குதலுக்கான ஒரு அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி அந்த குண்டு இன்றும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாருங்க, இந்தியாவை தாக்கிய ஒரு எம்டன் கப்பல். அந்த எம்டனை குறித்து நாம் எவ்வளவோ தெரிந்து கொண்டிருக்கிறோம். கோபமும் வேகமும் அப்பொழுது இருந்த அத்துணை பேருக்கும் வந்தது. ஆனால் அந்த எம்டன் கப்பல் தாக்கியது இந்தியாவில் இருந்த எந்த இடத்தையும் இல்ல, ஆங்கிலேயர்களுடைய 2 எண்ணெய் கிணறுகள். எல்லாமே ஆங்கிலேயர்கள்
நடத்தி சென்றார். அடுத்தது பார்த்தோம், ஐயா அவர்கள் சொன்னாங்க ஆப்கானில் தனியாக ஒரு அதிகாரத்தை அவர் நிறுவினார் அப்படின்னு சொல்லி. சோ அது குறித்து நான் பெரிய விளக்கம் தர வேண்டியதில்லை, அவங்களே அதை குறித்து சொல்லிவிட்டார்கள். அடுத்தபடியா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், 1933 அன்று வியன்னா மாநாடு படித்திருக்கிறோம். வியன்னா மாநாடு இது மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த வியன்னா மாநாட்டில் ஒவ்வொரு நாட்டிற்கும் பிரதிநிதிகள் அங்கே வந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்காக அங்கே வந்த பிரதிநிதி வேறு யாரும் அல்ல, வங்கத்தின் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்திருக்கிறார். இவர் அந்த வியன்னா மாநாட்டில் ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை இடுகிறார். அந்த ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை வியன்னா மாநாட்டில் பெற்றுக்கொண்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லா பக்கமும் உலகெங்கும் பரப்பி இருக்கிறார். பள்ளிக்கூட புத்தகங்களில் நானும் கூட போன வாரம் வரைக்கும் நான் கூட படிச்சது என்னன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான் ஜெய்ஹிந்த் என்பதை சொன்னார் என்பதுதான். ஆனா இந்த ஜெய்ஹிந்த் என்பது எங்கே இருந்து வந்தது என்பது இப்போதே எனக்கு தெரிஞ்சது. எவ்வளவு தெளிவாக அந்த வியன்னா மாநாட்டில் அவர் சொல்கிறார். அந்த வியன்னா மாநாட்டில் நேதாஜி அவர்களை அழைத்து அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். இந்தியாவை இந்த ஆங்கிலேயர் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் உள்ளே இருக்கும் ராணுவம் மட்டும் பத்தாது, இந்த நாட்டுக்கு வெளியேயும் நாம் ஒரு பெரிய படையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நேதாஜி அவருக்கு ஒரு மாபெரும் சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு வருகிறார். இந்த படையினை நான் திரட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு உள்ளேயே இவர் உருவாக்கிய அந்த பாரத மாதா சங்கம் இல்லையா, அதை வடிவொற்றிய எண்ணெயாய் பின்னாடி நமக்கு தெரியும் தேசிய மாணவர் படையினை உருவாக்குகிறார். மிகப்பெரிய படைகளை எல்லாம் அங்கே இவருக்காக உருவாக்கி கொடுக்கிறார். பின்னாடி இங்கே வங்கத்திலேயோ பாஞ்சாலையோ நடந்த எல்லா வன்முறை சம்பவங்கள், இந்தியர்களால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடத்தப்பட்ட அத்துணை வன்முறை சம்பவங்களுக்கும் கேப்டனாக வெளியில் இருந்து அத்துணை உதவிகளையும் செய்து கொண்டு வந்தவர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன். இவ்வளவு பெரிய விஷயங்களையும் செய்து முடித்த பிறகு அவருக்கும் ஹிட்லருக்கும் இடையிலான ஒரு சிறு நட்பு, ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த நட்பு தான் அந்த நாசக்காரி கப்பலை அவர் இயக்கிட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. ஹிட்லரும் அவரும் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது ஹிட்லர் ஒரு முறை அவரோடு உரையாடுகிறார். அப்பொழுது ஹிட்லருடைய நாசி கட்சியினர் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஹிட்லர் ஒரு விஷயம் சொல்றார், இந்தியர்கள் அடிமையாக இருக்க மட்டுமே தகுதியானவர்கள், இவர்கள் வென்றால் எந்த சாதனையும் இவர்களால் செய்ய இயலாது என்று இந்தியர்களை தாழ்த்தி பேசுகிறார். ஹிட்லரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதிர்த்து பேச முடியாத ஒரு நபர். அவருக்கு முன்பு நின்று வாதாடுகிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமன். அவருடைய கட்சி தோழமைகள் கட்சி ஆட்களுக்கு முன்னாடியே ஹிட்லருக்கு முன்னாடி நின்று வாதாடி ஜெயிக்கிறார். ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, இதுவரை நாம் அறியாத ஒரு விஷயம், ஹிட்லர் தன்னுடைய கைப்படை ஒரு மன்னிப்பு கடிதத்தினை எழுதி கொடுக்கிறார் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் அவர்களிடம். இந்த மன்னிப்பு கடிதம் யார் கைக்கும் கிடைக்க கூடாது என்று நாசி கட்சியினர் நின்று தேடி அலைந்தார்கள். இந்த விவரத்திற்கு பிறகுதான் அந்த நாசி கட்சியினர் அத்துணை பேரும் என்ன நினைக்கிறார்கள், செண்பகராமன் இங்கு தேவையில்லை, இனி அவர் எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று ஒரு சர்வதேச விருந்து ஒன்றினை ஏற்பாடு செய்து அந்த விருந்து உணவில் அவருக்கு விஷத்தை கலந்து கொடுக்கிறார்கள். இவர் அந்த விருந்து உணவில் விஷத்தை உண்டவர் படுத்த படுக்கையாகி விடுகிறார். ஆனால் ஒன்று தெரிய வேண்டும், ஜெர்மானியர்களுக்கு செண்பகராமன் தேவை. அத்துணை மருத்துவர்களையும் வரவழைத்து அவரை சரி செய்கிறார். எழுத்து வந்து விட்டார். எழுத்து வந்தது மட்டுமல்ல, அவர் எழுதிட்டாருங்கிற வேகம் இன்னும் நாசி கட்சியினருக்கு வந்து அடிச்சு போட்டாங்க. அந்த தாக்குதலில் தான் படுக்கையாக கிடந்து அவர் தன்னுடைய இன்னுயிரை 1934ஆம் ஆண்டு அவர் தன்னுடைய உயிரை விடுத்தார். அப்பொழுது தன்னுடைய மனைவியாகிய ஜான்சியை அழைக்கிறார். அவருடைய மனைவி பெயர் ஜான்சி என்பது, ஆனால் அவர் அழைப்பவர் லட்சுமிபாய் என்பவர். தன்னுடைய மனைவியை அழைத்து அவர்களிடம் சொல்கிறார், என்னுடைய இந்த அஸ்தி சாம்பலானது என்னுடைய தாயினுடைய அஸ்தி கரைக்கப்பட்ட திருவனந்தபுரத்தினுடைய கரவணை ஆற்றில் கரைக்கப்பட வேண்டும். நான்கு நாட்டு வயல்களில் எல்லாம் என்னுடைய இந்த அஸ்தி தூவப்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளோடு தன் உயிரை இருக்கிறார். அதோட முடிஞ்சில்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அஸ்தியை வைத்துக் கொண்டு அந்த அம்மா பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. இந்தியாவில் அனுமதியை வேண்டி வேண்டி 32 ஆண்டுகள் 1966 இந்திரா காந்தி
ஜெயந்தி செண்பகராமன் யாருனாமா அப்படின்னு சொல்லி சில விடயங்களை எனக்கு சொன்னாங்க. சொன்ன பொழுது எனக்கு என்ன